அன்பிற்குரிய இறைமக்களே, தமிழக பாண்டிச்சேரி திருச்சபையினுடைய 9வது திருத்தல பேராலயமாக பசிலிக்காவாக கடந்த ஜூலை 18ஆம் தேதி ரோமை திருச்சபை திருத்தந்தை அவர்கள் நமக்கு அங்கீகாரம் தந்து இந்த திருத்தலத்தை திருத்தல பேராலயமாக பசிலிக்காவாக உயர்த்தினார்கள். அதனுடைய நன்றியின் அடையாளமாக பல்வேறு வளர்ச்சி பணிகளை திட்டங்களை நாம் தீட்டினோம். ஆயர் அவர்கள் அனைத்திற்கும் நமக்கு அனுமதி தந்து வழிநடத்தி ஆலோசனை அதனுடைய ஒரு சிறப்பு அம்சமாக காமநாயக்கம்பட்டிக்கு தனி சிறப்பு வாய்ந்த நமது 5வது பங்கு தந்தையாக பணியாற்றிய அருள் திரு வீரமாமுனிவர் அவர்களுடைய இந்திய கலாச்சாரம் மற்றும் தமிழ் மண்ணினுடைய இந்த கலாச்சார மேம்பாட்டை வழிபாட்டிலே புகுத்தியது அடையாளமாக தேர் பவனி நமது வழிபாட்டிலே புகுத்தப்பட்டது. அதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே காமநாயக்கம்பட்டி தனி சிறப்பான இந்த தேரினை தங்க தேராக உருவாக்க திட்டமிட்ட பொழுது ஆயர் அவர்கள் பெருமனதோடு அதற்கு ஆசீரளித்து ஆலோசனை தந்தார்கள். நமது மறை மாவட்ட பொருளாளர் திரு ஏஜேஎஸ் ராபின் அடிகளார் அவர்களையும் அதற்கு பொறுப்பாக நியமித்தார்கள். எனவே ராபின் தந்தையினுடைய அற்புதமான வடிவமைப்பில் அவருடைய தோழர்கள் மற்றும் பணியாளர்களுடைய உடன் வடிவமைப்பில் இந்த தங்க தேர் உருவாகி இருக்கிறது. அதனை வரவேற்று நாம் ஆயர் அவர்களை இன்று அதற்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் வரவேற்கின்ற விதமாகவும் இன்று அதை அர்ச்சித்து புனிதப்படுத்த இருக்கிறோம். எனவே முதலில் ஊர் மக்கள் சார்பாக கிராமங்கள் சார்பாக ஆயர் அவர்களை உங்கள் அனைவருடைய பெயரால் வரவேற்கின்ற விதமாக காமநாயக்கன்பட்டி சார்பாக பொன்னாடை பொருத்தப்பட்டு ஆயரை வரவேற்கிறோம். தொடர்ந்து எட்டநாயக்கன்பட்டி இறை மக்கள் சார்பாக ஆயர் அவர்களை பொன்னாடை பொருத்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து குடிநகர் சார்பாக பொன்னாடை பொருத்தி ஆயர் அவர்களுக்கு நமது வரவேற்பை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து செவல்பட்டி இறை மக்கள் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி வரவேற்பு செய்கிறோம். வந்திருக்கின்ற பக்தர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக ஆயர் அவர்களை வாழ்த்தி வரவேற்று பொன்னாடை பொருத்துகிறார்கள். இந்த அற்புதமான வேளையிலே அருள் தந்தை ராபின் அவர்களை உங்கள் அனைவருடைய பெயராலும் கிராமங்கள் அனைத்து இறை மக்கள் சார்பாக வரவேற்று பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கிறோம். மாதா நற்பணி மன்ற இளைஞர்கள் சார்பாக ஆயர் அவர்களை வாழ்த்தி பொன்னாடை பொருத்துகிறோம். இறை மக்கள் மற்றும் திருப்பணியாளர்கள் பலரும் ஆயருடைய வருகையிலே பெருமையடைந்து பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். கங்களுக்கு பின்னாடி அருள் தந்தை ஆயர் அவர்கள் நமது திரு தேரினை பரலோக மாதா உருவம் தாங்கி வணக்க மாதா அடையாளத்தை பெற்றிருக்கிற திரு தேரினை அர்ச்சிக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆயர் அவர்கள் இப்பொழுது திரை சீலையினை விலக்கி திரு தேரினை திறந்து வைக்கின்றார்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இதோ நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருபவராக இருக்கின்றேன். எங்கள் வழியாக அளப்பரிய காரியங்கள் இந்த உலகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். நாங்கள் செய்கின்ற அனைத்து சேவைகளும் உமக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்றும் உமது அன்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்றும் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக இந்த காமநாயக்கன்பட்டி இந்த பேராலயத்தை நீர் திருத்தலமாக உயர்த்தியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அன்னையினுடைய அரவணைப்பு எப்போதும் இங்கு பிரசன்னமாக இருப்பதால் பரலோகத்தாயின் பிள்ளைகள் என்ற பெருமையோடு பறைசாற்றி கொண்டு பரலோகத்தாயினுடைய பெருமையை நாங்கள் இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த அன்னையை பல வகைகளில் நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். குறிப்பாக அந்த தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்ப தேர் செய்து அந்த தேரிலே அன்னையினுடைய உருவத்தை வைத்து எங்களுடைய வீதிகளிலே எடுத்து வரும்போது அன்னை மரியாதை எங்களுடைய மத்தியிலே நடந்து வருவதை நாங்கள் உணர்கின்றோம். அந்த அன்னையினுடைய பாசத்தையும் அவருடைய அருளையும் மிகவும் அதிகமாக அனுபவிக்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே நாங்கள் இப்போது எங்களுடைய பேராலயமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற தருணத்திலே வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் பார்க்கின்ற தேரை ஆண்டு முழுவதும் எங்களுடைய பார்வையிலே வைத்து பார்க்க வேண்டும். ஆண்டு முழுவதும் அந்த தேரிலே காட்சி கொடுக்கின்ற அந்த பரலோக தாயை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழகாக இந்த கோவிலிலே இந்த தேரை நாங்கள் வடித்திருக்கின்றோம். இந்த தேரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த தேரை பார்க்கும் போதெல்லாம் அன்னை மரியாளுக்கு நாங்கள் செய்கின்ற மகிமையின் வெளிப்பாடாக இருக்கட்டும். இந்த தேரிலே அமர்ந்திருக்கின்ற அன்னையை பார்க்கின்ற போது அவர் என்றும் எம்மோடு இருக்கின்றார். ஆலயத்திற்கு வந்து நாங்கள் கும்பிடும் போது மட்டுமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை அனுபவத்திலே எங்களோடு இருந்து எங்களோடு வழிபடுபவராக எங்களை வழி நடத்துபவராக இருந்து வருகின்றார். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கின்ற அந்த பேரான கொடைக்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே எப்படி பரலோக தாயாக இருக்கின்ற அந்த அன்னை எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய அன்றாட வாழ்வு பரலோகத்தை மையப்படுத்தி என்றும் நாங்கள் உன்னுடைய பிள்ளைகள் என்பதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து காட்டச் செய்யும். ஒருவர் அன்பு செய்வதன் வழியாகவும் பிறருக்கு உதவி செய்வதன் வழியாகவும் எடுத்துக்காட்டான நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதன் வழியாகவும் அன்னையின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர செய்து அனுபவித்து வாழ வையும். எங்களுடைய பங்குக்கும் எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் நீ செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே தொடர்ந்து ஒரு பிரசன்னம் நிறைவாக கொடுக்கப்படவும் பல நூற்றாண்டுகளாக கொடுக்கப்பட்ட நம்பிக்கையில் திளைத்து வருகின்ற நாங்கள் இன்னும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் எடுத்து சென்று எல்லா தலைமுறையிலும் அன்னை மரியாதை போற்றுகின்ற மக்களாக வாழவும் பிறரை வாழ வைக்கவும் உதவி புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. இந்த தேரில் இருக்கிற பரலோக மாதா திருவுருவத்தை 7 அடி சுரூபத்தை குறிய நத்தத்தை சார்ந்த திரு பிரான்சிஸ் மரியதங்கம் குடும்பத்தார் காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கு மாதா சுரூபத்தை காமநாயக்கன்பட்டியை சார்ந்த தேவ சபை மனுபுஜ்கும் குடும்பத்தினர் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த பணியை சிறப்போடு திட்டமிட்டு செயல்படுத்த அனைத்து உதவிகளையும் ஆலோசனையும் வழங்கிய அருள் தந்தை ராபின் அவர்கள் தென்புறம் வலதுபுறம் இருக்கிற கல்வெட்டை தமிழில் இருக்கிறது அதை திறந்து வைக்கின்றார்கள்.
அதைத் தொடர்ந்து ஆயரின் செயலர் இடதுபுறம் அமைந்திருக்கிற கல்வெட்டு ஆங்கிலத்தில் அதை திறந்து வைக்கிறார்கள். தங்க தேரின் கல்வெட்டு தந்தை நாட்டினால் திறந்து வைக்கப்படுகிறது. ஆயரின் செயலர் எழுதப்படும் ஆங்கிலத்தில் உள்ள கோல்டன் கார்டு தங்க ஆயர்கள் தொடர்ந்து நம்மோடு இருந்து இந்த திருப்பலியிலே திருவிழா திருப்பலி புனித சூசியத்தினுடைய அற்புதமான விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் 9ஆம் நவநாள் தேர் திருப்பலியை தொடங்கி அர்ச்சித்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். அதற்குள்ளாக அனைத்து இறைமக்களும் அப்படியே ஆலயத்திற்குள் செல்வோம். ஜெபத்தோடு தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம்.